உயிர்காக்கும் 36 வகையான மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க வரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது. அதேபோல வரி குறைப்பால் செல்போன்கள், மின்சார வாகனங்கள் உள்ளிட்டவற்றின் விலை குறையக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது. பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில் நிறுவனங்களுக்கான பொருட்கள் மீதான சுங்க வரியை ஒழுங்குபடுத்தும் வகையில் 7 வரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எந்த ஒரு பொருளுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட கூடுதல் வரி அல்லது மேல் வரி விதிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய், அரிதான நோய்கள் மற்றும் நீடித்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் 36 வகையான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க வரியில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நோயாளிகள் உதவி திட்டத்தின் கீழ் நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் 13 புதிய மருந்துகள் உள்ளிட்ட 37 மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கோபால் பவுடர் மற்றும் கழிவு, லித்தியம் அயன் பேட்டரி, ஈயம், துத்தநாகம் மற்றும் மேலும் 12 வகையான முக்கிய தாது பொருட்களுக்கு முற்றிலும் சுங்க வரி நீக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டில் ஜவுளி உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் மேலும் 2 வகையான தறிகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் லித்தியம் அயன் பேட்டரி உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் மின்சார வாகன உற்பத்திக்கான 35 வகையான மூலப்பொருட்கள், மொபைல் போன் பேட்டரி உற்பத்திற்கான 28 வகையான மூலப்பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மின்சார வாகனங்கள் மற்றும் மொபைல் போன்களின் விலை குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. கப்பல் கட்டுமானத்திற்கான பொருட்களுக்கு அடிப்படை சுங்க வரியில் இருந்து மேலும் 10 ஆண்டுகளுக்கு விலக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஈத்தர்நெட்டிற்கு பயன்படுத்தப்படும் சுவிட்சுகள் மீதான சுங்க வரி 20% இருந்து 10% குறைக்கப்படுகிறது. கைவினை பொருட்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் உலர் நீல தோல் பொருட்கள் மீதான சுங்க வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது. உறைய வைக்கப்பட்ட மீன் பேஸ்ட் மீதான சுங்க வரி 30% இருந்து 5%, மீன்கள் மற்றும் இறால் உணவு தயாரிக்கும் பொருட்கள் மீதான சுங்க வரி 15% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. எல்இடி டிவி பேனல்களை தயாரிப்பதற்காக தேவைப்படும் உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளதால் டிவிக்களின் விலை குறையவிருக்கிறது. அதே நேரம் பின்னப்பட்ட துணிகள் மீதான சுங்க வரி 10 முதல் 20% என்ற அளவில் இருந்து 20% அல்லது கிலோவுக்கு 115 ரூபாய் என்ற அளவில் உயர்த்தப்பட்டுள்ளது. கலந்துரையாடல்களுக்கு பயன்படுத்தப்படும் பேனல் டிஸ்பிளேவுக்கான சுங்க வரி 20% அதிகரிக்கப்பட்டுள்ளது. மறைமுக வரிகள் குறைப்பால் 2600 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது.